சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மேடைகள்லேயே மிக கடினமான மேடை என்னென்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் பேசுவது. அதில் நான் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் கிடையாது. அப்படியே பொதுவான ஒரு விஷயங்களை பேசிட்டு போகிறதுல தான் எனக்கு பழக்கப்பட்டது. ரெண்டாவது, இந்த மாதிரியான இலக்கிய அல்லது எழுத்தாளர்கள் நிகழ்ந்து உட்கார்ந்துருக்கிற மேடை, அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மேடை. அதனால தான் சுப்பிரமணிய சிவா என்னை பக்கத்தில் உட்காந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. அதுக்கு காரணம், படிப்பின் மீது எனக்கு சிறு வயதிலிருந்தே நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். தாரே ஜமீன் ஒரு படத்தில் வர்ற அந்த சிறுவனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் நான். அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வரும். பள்ளிக்கூடம் திங்கக்கிழமை காலையில் வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடும். சனி ஞாயிறு இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் திங்கக்கிழமை காலையில் பிறந்துட்டாலே நான்லாம் பல வேலைகள் பார்த்துருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் இருக்கும். அப்போல்லாம் இலங்கை வானொலி இருக்கும். அதில் தான் டைம் இருக்கும். அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி தான் ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 6 பேர் உள்ள குடும்பத்தில் எங்கள் அம்மா ஒரு பக்கம் எல்லோரையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு. இந்த ஒரு கட்டத்தில் 10 மணியோட பாடல் முடிஞ்சிடும். அப்போ அதோடு நின்றோம். அதுக்கப்புறமா வேறு இதுக்கு போயிடுவேன். 10 மணி வரைக்கும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போனவுடனே ஒரு 200 மீட்ரு அவ்வளோதான் ஒரு ஸ்கூல். அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன செய்வேன்னா, ஒரு கிளாக் இருக்கும். எங்கள் அம்மா கிச்சனில் வேலை செய்யும்போது நான் வேகமாக ஓடி போய் அந்த கிளாக்கில் இருந்து 10:09:55 இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே 10:10க்கு நகட்டி நகட்டிட்டு இறங்கிடுவேன். நான் 5 நிமிஷத்தில் போயிடலாம் நான் ஸ்கூலுக்கு. 10:10க்கு போய்ட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றிட்டு வருவேன். அது ஒரு 10:20க்கு வந்திருக்கும். அப்படியே நானாக ஒரு ஷாக்கிங் ஆவேன். நானே அந்த கிளாக்கை பார்த்துட்டு ஐயோன்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பேன். எங்கள் அம்மா அப்படியே பார்ப்பேன், என்னன்னு. ஐயோ 10:20 ஆச்சு, இன்றைக்கி காலையில் 9:50க்குலாம் வர சொன்னாங்க, இப்போ போனால் ஆப்ஷன் போட்டிருப்பாங்களே அப்படின்னு. அப்படியே எங்கள் அம்மா மேலே எங்களையும் பார்ப்பாங்க. இப்போ தானே உள்ளே போனது மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ நேரம் ஓடிச்சு அப்படின்னு. அப்படியே அன்றைக்கி அரை நாள் மட்டம் போட்டுருவேன். மட்டம் போட்டுட்டு அடுத்த அரை நாள் மத்தியானம் ஒன்று என்ன செய்வேன்னா, இப்போ அதுக்குள்ளே அந்த அரை நாளுக்குள்ளே திட்டம் போட்டுருவேன் நான், அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு. சரி, கல்பனா தேட்டரா, சிந்தாமணி தேட்டரா, எது நியூ சினிமாவா, ஏதோ ஒன்று பிளான் போட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு கிளம்பிடுவேன். இப்போ அதுக்கப்புறமா அந்த முள்ளை திரும்பவும் பழைய அந்த 10 நிமிஷம் ரிவர்ஸில் கொண்டு வச்சுட்டு போயிடுவேன் நான். அப்போது படிப்போடு எனக்கு இருந்த அந்த ஒரு பதட்டம் தான் புத்தகங்கள் படிக்கிறதுலேருந்து ரொம்ப தூரமாக ஆக்கினது. ஆனால் இந்த மேடைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த புத்தகம் இல்லை, அதுக்கு அந்த புத்தகத்தை எழுதிய நபர் தான் இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. புத்தகம் என்னை அழைச்சிட்டு வரல. சரி, ஏன் அவருக்காக நான் வரேன் அப்படின்னா, இந்த விழாவில் உடன் பிறந்த தங்கை தொகுத்து வழங்க பெற்றோர்கள் இருவரும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிற இந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, தன்னை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு உணர்த்துகிற ஒரு இடம் இருக்குல்ல, இந்த மாதிரி யார் விழா நடத்தினாலும் அந்த விழாவுக்கு போகிறது என்னுடைய வழக்கம். காரணம், எனக்கு அப்படி ஒரு விழா நடக்கவே இல்லை இது வரைக்கும். நான் திரைத்துறைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய திரைப்படங்கள் எதுவும் மௌனம் பேசியதாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், பருத்தி வீரன் வெற்றியாக இருக்கட்டும், எந்த படத்திற்கும் ஒரு வெற்றி விழான்னு ஒன்று நடத்தினதே கிடையாது. என்னுடைய திரைப்படங்களில் இசை வெளியீட்டு விழாவுக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க என்னை தூரமாக தான் வச்சுருந்தாங்க. திரைத்துறை, இங்கே பேசின ஒரு சகோதரர் சொன்னார், குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் சினிமாவில் ஜெயிக்கவே முடியாது. அப்படிலாம் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க, அதுதான் உண்மை. அப்படி ஒரு விழா நடக்கலை. எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் அப்படி திரைத்துறை சார்ந்து நீ இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த நடிகரை பார்க்கணும், இங்கே போகணும் அப்படின்லாம் எதுவுமே கேட்டதே கிடையாது. என்னுடைய தாயார் கேட்டதில்லை, எங்களுடைய மனைவி கேட்டதில்லை, என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. அது சொன்ன மாதிரி தண்ணி தெளித்து விட்டாங்கன்னே நான் அப்படியே வந்துட்டேன். நீங்கள் ஆனால் 2 நிகழ்வுகள் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அது 2மே நடக்காமல் போயிடுச்சு. நடக்காமல் போயிடுச்சுன்னா,
சைப்ரஸில் விருது வாங்கிட்டு வந்திருந்தேன் ராம் திரைப்படத்துக்கு. அப்போது உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிற வெற்றி அடைந்த நடிகர்கள் ஒரு விருதை வாங்கும்போது இதனுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்குறேன்பாங்க, அல்லது விருதை வாங்கும்போது மேடையில் ஏற்றி, இப்போ சேரன் போன்ற இயக்குநர்கள்லாம் தன்னுடைய தகப்பனாரை அனுப்பிச்சு தேசிய விருதை வாங்கினார். அப்போ எனக்கு அந்த சூழல் இல்லை. சைப்ரஸ் நான் போயிட்டு வந்தப்போ இல்லை. அப்போ அந்த முதல் முறையாக சைப்ரஸில் அந்த விருதை வாங்கும்போது அப்பவும் தனியாக தான் இருக்கேன், யாருமே கிடையாது. தனியானா அந்த ஆடிட்டோரியத்தில் யாரையுமே தெரியாது. ஏன்னா அந்த நாட்டுக்கே அதுதான் முதல் முறையான ஒரு சர்வதேச விருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் ஹை கமிஷனர் எனக்காக காலையிலேருந்து காத்திருக்காரு நான் வர்றேன்னு சொல்லி. அவருக்கு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வர்றான், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து வர்றான். வந்த இடத்துல 2 அவார்டை வாங்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கோம். பேசுவதற்கு கூட துணைக்கு ஆள் கிடையாது எனக்கு. அப்படி ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருந்தேன். அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது. சரி, அடுத்து பருத்தி வீரன் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே இருந்தது, இந்த படத்துக்கு ஒரு விருது கிடைக்கும்போது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் உறுதியாக நம்பினேன். நான் ஸ்டேட் அவார்டு இந்த படத்துக்கு நான் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவதமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியலில் பருத்தி வீரன் திரைப்படத்துக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டு கொடுக்கல. சிறந்த படம், சிறந்த நாயகன், நாயகி, இசையமைப்பாளர், குணச்சித்திர நடிகர், சிறந்த படம் எல்லாம் இருக்குது. இயக்குனருக்குமான விருதை மட்டும் வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு அரசியல் அன்றைக்கி நடந்தது. அதனால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியலை. அது ஒன்று முடிஞ்சிருச்சு. சரி, என்னுடைய மனைவி என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காளா அப்படின்னா, அவள் ஒன்று தான் கேட்டிருக்கா. எந்த நடிகரை நான் இது வரைக்கும் பார்க்கணுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதே இல்லை. அவர் கமலஹாசனை பார்க்கணும், ரஜினிகாந்தை பார்க்கணும், அன்றைக்கி உச்சத்தில் இருந்த, அல்லது விஜய் சார் பார்க்கணும், அஜித் சார் பார்க்கணும் அப்படிலாம் சொன்னதில்லை. படம் பருத்தி வீரன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு நாள் கேட்குறா, எனக்கு ஒரே ஒரு நாள் சிவகுமார் சாரை பார்க்க கூப்பிட்டு போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அவர். அவள் கேட்ட உடனே, எதுக்கிட்டே அவரை பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை சும்மா சிவகுமார் சார் மட்டும் என்னைக்காவது பார்க்கலான் இருக்கு, ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் காத்திருந்தா, படம் முடியும் போது நடந்தது தான் அந்த சமூகத்துக்கே தெரியுமே. இன்றைக்கி வரைக்கும் அதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. சிவகுமார் சார்கிட்ட என் மனைவி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்ற தகவலை சொன்னதே கிடையாது. அப்போ இதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. அதனால தான் யாராவது தன்னுடைய உறவுகளோட நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு நிற்கணுங்கும் போது அவங்க பக்கத்தில் நிற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்பீக்கர் தான். வேறு என்ன ஒரு மனிதன் இங்கே என்ன வெற்றி அடைஞ்சிட முடியும்? வேறு என்ன, எது வெற்றி, எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று இருக்குது. அப்போது இந்த மாதிரியான மேடைகளுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். சரி, என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே கடைசியாக பேச விடுவாங்க, அது நல்லா தெரியும். சரி, இருக்கிற எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அங்கங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். சரி, முதல்ல ஆரம்பித்த எழுத்தாளர் செந்திலேருந்து கொஞ்சம் ஆரம்பித்து வச்சு அவர்கிட்ட ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒன்றுன்னா, இது கிட்டத்தட்ட சேர் கூடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் கதைகளை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய நண்பர் செந்தில் பேசும்போதே மெமரி ஃபுல்லாகிருச்சு. கவிதா பாரதி அந்த மெமரி ஃபுல்லாக இருக்குது, உள்ளே இறக்குறாரு. நானும் எதடா வைக்கிறது, இவர் சொல்கிறதுல எதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா உள்ளே அது கொலாப்ஸ் ஆகுது. ஏற்கனவே இருந்தது எல்லாம் சேர்ந்து அவர் ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ மொத்தத்தில் என்னென்னா, மண்டைக்குள்ளே கலைஞ்சி நிற்கிது எல்லாமே, எதுவுமே நினைவில் இல்லை. ஆனால் நான் எடுத்துக்கிறது என்னென்னா, ஏன் படிக்கிறதெல்லாம் இங்கே பேசும்போது சில விஷயங்களை இங்கே இல்லை, எங்கே பேசினாலும் யார் பேசினாலும் பேசுகிறவங்ககிட்டருந்து ஒன்று என்னால் எடுத்துக்க முடியும். அது எனக்கு புதுசாக இருக்கும். எழுத்தாளர் செந்தில் முதல் பேச்சாளராக அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். மனிதனுடைய அதிசயமான ஒரு கற்பனை தான் கதை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதை அப்படி நான் விஷுவல் பண்ணி பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இப்படி கேட்டதே இல்லையே. நம்ம வேறு என்னென்னமோ கேட்டிருக்கோம். மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்புன்னு என்னென்னத்தையோ சொல்லியிருக்கோம். நான் சயின்ஸாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது சக்கரம் தான் மனிதனுடைய அரிய கண்டுபிடிப்பு. சக்கரம் கண்டுபிடிக்கலன்னா உலகம் இவ்வளோ வேகமாக இயங்கியிருக்க முடியாது. இப்படி ஒன்றொன்று யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கற்பனைன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது நல்லா இருக்கே அப்படின்னா, அடுத்து அவருடைய நண்பர் செந்தில் சொல்கிறாரு, நாங்கள் யாருன்னு எங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே
மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் நட்பாயிட்டோம். அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு வாழ்வியல் இருக்குது. இந்த வார்த்தையை எப்படி ஒருத்தர்னால தேர்ந்தெடுக்க முடியும்? நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியலை, மற்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்ன. அதுக்கப்புறம் கவிதா பாரதி சொல்லும்போது தான், கவிதா பாரதி இல்லை, அந்த அவர் யார் புத்தகத்தை அப்பா கொண்டு போய், கவிதா பாரதி, கவிதா பாரதி தான். அது ஆகச்சிறந்த கதை அதுதான், உலகின் ஆகச்சிறந்த கதை அதுதான். தன்னுடைய மகன் எழுதிய புத்தகங்களை எழுத படிக்க தெரியாத ஒரு தந்தை அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்காக விற்றுருக்காரு அப்படின்னு சொன்னால், கொண்டு போய் இலவசமாக கொடுத்துருக்காருன்னு சொன்னால், ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகனை நினைத்து பெருமைப்பட்டிருக்காருன்றது தான் பார்க்கணும். அப்போது அந்த அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் தான் இன்றைக்கி ஜெகனுடைய தகப்பனாரும் தாயாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரசாத் லேபு எங்கே இருக்குதுன்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி முதல் முறையாக வந்து இப்படி ஒரு சென்னையில் இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி பார்த்துருக்காங்கன்னா, இதுதான் ஒரு மனிதன் அடைந்த உயரம். அப்போது ஜெகன்ற ஒரு மனிதன் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் பூலாங்குளம்னு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் பிறந்து அவங்க ஏதோ டீ கடை விவசாயம்லாம் பார்த்துட்டு தொடக்கத்தில் இருந்திருக்காங்க. இதுதான் எனக்கு ஜெகனை பற்றி தெரியும். அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்த ஒருத்தர் 6வதோட படிப்பை நிறுத்திடுறேன். படிப்பின் மேலே ஈடுபாடு கிடையாது, படிப்பின் மேலே ஈடுபாடு கிடையாது. ஊரில் கிராமத்தில் போய் பீடி குடிக்க, அப்படியே வேட்டைக்கு போக, ஊர் சுற்ற, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ மில்லில் போய் வேலை பார்க்க, இப்படி ஒரு 16 வயசு வரைக்கும் கடந்துடும். 16 வயசு கடந்த பிறகு அந்த 16வது வயசில் சொந்த பந்தம்லாம் சேர்ந்து ஊருக்குள்ளே அப்படியே இருந்தான்னா இது உருப்படாமல் போயிடும். அதனால் இதை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் அங்கே போய் இந்த பழைய காய்லாங்கடை வியாபாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, அந்த வியாபாரத்தில் போய் ஈடுபடுற. அதுக்கு பின்னால் கேரளாவில் கொஞ்ச நாள் போய் மண் சுமக்கிற வேலை பார்க்குறேன். மண் சுமந்துட்டு வர்ற வேலை பார்த்துட்டு வரேன். திருப்பி திருச்சியில் போய் பாத்திர வியாபாரம் பார்க்குறாரு, தெருவாக போய். இப்படி ஒவ்வொரு இடமா போய் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்த்துட்டு, இந்த காலகட்டத்தில் தான் இந்த பழைய பொருட்களை வாங்கும்போது வாங்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி எடைக்கு வாங்கி போடுவோம் இல்லையா, அதில் ஏற்பட்ட வாசிப்பு பழக்கம்தான் அவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. அந்த புத்தகங்களை வாங்கி அதை படித்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கிடையில் ஐயா வழியில் உள்ளே நுழைஞ்சு, ஐயா வழியில் நுழைஞ்ச உடனே அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையான ஒரு ஏக இறைவருக்கு வந்து, ஆமாம், ஏக இறைவனை வணங்குகிற ஒரு கூட்டம், அது இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு ஆன்மீக குழு. அது அங்கே தான் இவர் நிறைய, எனக்கு இவரோட ஸ்டேட்டஸில் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஜெகனை ஏதாவது போட்டுகிட்டே இருப்பார். இந்த ஜீரக பிரியாணி சாங் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன் நான். உண்மையிலே இந்த பாட்டு பெரிய ஹிட்டு போல் இருக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா, இவர் தினம் இருக்கும். அது சொன்னார் இல்லையா ஒருத்தர், அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாருன்னு. அதுக்கு காரணம் வந்து எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி அங்கேருந்து மெதுவாக வந்து அப்புறம் அந்த சென்னைக்கு வந்து வெற்றிவேந்தன்ற ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து, ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்து, சம்பளம் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து, அவங்க பின்னால் ஒரு படம் எடுப்பாங்கன்னு எடுத்து நாகேஷ் திரையரங்கன்ற படத்தை எடுத்து அதில் உதவிக்கு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து, அப்புறம் அவங்க கம்பெனிலேயே ஒரு கேஷியராக வேலை பார்த்து, அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு எழுதி, அதுக்கு பின்னாடி ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து, அங்கேருந்து அப்புறம் ஜீரக பிரியாணி, அப்புறம் தாய் கிழவி, இப்போ நான் நடிச்சுக்கிட்டு ஒரு படத்துக்கு பாட்டு எழுதி, இப்போ கேட்டால் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜன் இவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை வச்சு இந்த சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நடத்தி, அப்போ நான் அதை ரசிக்கிறேன். நான் இதை கொண்டாடுவதற்கு இது மாதிரியான ஆட்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான விழாக்களில் கலந்துக்கிறேன். தவிர அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, அது அவர் சொன்னார் இது நாவல்னார் ஒருத்தர். எனக்கு மூலம் நாவலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியாது. அது ஏதோ இது சிறுகதையா தொடர் கதையா இதெல்லாம் நமக்கு அது சுத்தமாக அந்த ஏரியாவே இல்லை. நான் அப்படியே என்னோடய வாழ்வியலில் கூட இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு, கதை சொல்லின்னு சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க கையில், அவங்களோட கையில் இந்த இடத்துல படுத்திருப்பேன், அவங்க சொல்லுவாங்க, அந்த அந்த வருவான் பாரு, அந்த ஹீரோ வந்து நிற்பான் பாரு, வில்லனை அடின்னு அடிப்பான் பாருன்னொடனே நானாக அப்படியே விஷுவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பழக்கம்தான் இப்பவும் நான் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு போனாலும் அது என்ன மொழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் அதிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறது. அது நானும் இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு நானும் இந்த அடங்கும் ஒரு டைரக்டரும் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது அண்ணே அருமையான வார் மூவினே அப்படின்னா நான் வெளியே வந்தோடனே சொன்னேன். அப்போ அது ஒரு வார் மூவி நான் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன், கார்த்தி நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு லவ் இருக்குன்னு. சார் அது வார் மூவி சார் அப்படின்னாரு. ஓ நீ எதை பார்த்தேன்னு எனக்கு தெரியலையா, நான் அதுக்குள்ளே இருக்கிற லவ்வை தாயா பார்த்தேன்னு. அப்போ நான் உன்னை கற்பனையாக உருவாக்கிக்கிறேன். அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிடமிருந்தும் நான் உன்னை எடுத்துக்கிறேன். நான் அவர்களிடமிருந்து சரியான சிந்தனை அல்லது நான் எனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறேனே தவிர பாசிட்டிவாக பேசணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமூகம்லாம் பாசிட்டிவாலாம் கிடையாது. அது நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நீங்கள் உன்னுடைய உறவினர்கள் சொந்த தங்கச்சியோட ஒரு அல்லது அக்காவோட ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட கேவலமாக கமெண்ட்டு போடுறதுக்கு இங்கே 40 பேர் இருக்கான், 4000 பேர் இருக்கான். அதனால் இந்த சமூகத்தில் இந்த சிந்தனையோடு வாழ்வது என்பதே மிகப்பெரிய சத்திய சோதனை தான் இந்த மாதிரியான ஒரு சூழலில். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. அதுக்காக உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் நீங்கள் சந்தித்த மனிதர்களையும் அல்லது உங்களுடைய வட்டார கதைகளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுடைய உயரம் இது மட்டும் இல்லை. அவர் ஒரு முறை சொன்னார், ஆனால் சார் நான் வந்து இந்த இடத்துல இருந்து என் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நான் இவ்வளோ இதுவே பெருசு சார் அப்படின்னாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. காலம் யாருக்கு எதை கொடுக்கும் அப்படின்றத நம்மலாம் முடிவு பண்ண முடியாது. அது காலம் முடிவு பண்ணும். யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும், யார் கையில் ஆட்சியை கொடுக்கணும், யாருக்கு புகழை கொடுக்கணும், யாருக்கு அந்தஸ்தை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணுன்றதெல்லாம் அது காலம் முடிவு பண்ணும். காலத்தோடு ஒத்து போய் அதை புரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓ காலம் இந்த பாடத்தை நமக்கு நடத்திருக்கேன். நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை, விரும்பினது எதுவுமே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இந்த மேடையில் இத்தனை பேர் எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கும் எனக்கும் தொடர்புள்ளாத நடுவில் இருக்கிற நான் தலைமை உரை ஆற்றுவது போல தான் இந்த சமூகமும் அப்படி தான் இருக்கும். கார்த்தி சிரிக்கிறாப்புல. ஆமாம், கைதட்ட வேறு சொல்கிறாரு. கார்த்தி தான் இந்த விழாவின் நாயகன், இதுக்கு காரணம்னாப்புல. கார்த்திக் இன்னொரு பேர் இருக்குது, கான்ட்ரவர்சி கார்த்திக்னு. ஆமாம், எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் ஏன் பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு பக்கம் லேட்டாகிக்கிட்டே இருக்குது. லேட்டாக இந்த உதயகீதம் திரைப்படம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ரங்கராஜ் சார் படம். ஓப்பனிங் வந்து மோகன் வந்து ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டுருப்பார், உதயகீதம் தானே. அந்த படத்தில் பாடி முடிக்கும்போது அந்த அரங்கத்துக்குள்ளே ஒவ்வொரு போலீஸாக உள்ளே வருவாங்க. ஏன்னா பாடி முடித்தோடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதுதான் அந்த ட்விஸ்ட்டு அந்த படத்தில் ஓப்பனிங் சீனு. அந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்கும்போது இல்லாத சில பத்திரிக்கையாளர்கள் போக 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 இந்த ரைட் சைடு ஏறிக்கிட்டே இருக்காங்க பூரா நம்ம டீமு. இது பூரா எனக்கு வந்து அந்த போலீஸ் ஞாபகம் வருது. இதை முடிச்சுட்டு வெளியில் ஒரு மைக் செட் இருக்குமே, அங்கே போய் சந்திச்சுட்டு போகிறதுக்கான தொடக்கம் மாதிரி தெரியுது. அதானா? அதனால் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வு 2.5 மணி நேரம் ஒரு படமே பார்க்க முடியாது உட்காந்து. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுனாக்க 1 மணி நேரத்துக்கு ஒரு எந்திரிச்சு அங்கிட்டு போங்கன்றான். ஆனால் நீங்கள் 2.5 மணி நேரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஃபோனையும் பார்க்காம எதுவும் பார்க்காம உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையோ அல்லது உங்களுடைய நேர்மறையான சிந்தனையோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமோ இறைவனுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒன்று இந்த நிகழ்ச்சி அழகாக ஒழுங்குபடுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜெகன், உங்களுடைய பயணம் தொடரட்டும், வெற்றியடையட்டும். நன்றி. மாலை வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஜெகன் சாரோட இந்த சிறுகதை வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னை அழைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நிறைய ரைட்டர்ஸோட சின்ன வயசுலேருந்தே தாமு ஏசா அவங்களுடைய இதிலேருந்து நான் என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் அவங்களுடைய பழக்கங்கள் அவங்களுடைய மத்தியிலேருந்து நான் நிறையா வளர்ந்துருக்கேன், நிறையா விஷயங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து
இவங்க எல்லாருமே பேசும்போது வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு எழுத்தாளரோட ஒரு மேடையில் வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஜெகன் சார் வந்து நானும் அவரும் எப்படி பழக்கம்னா, டியர் சிஸ்டர் அப்படின்னு ஒரு படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருந்திருக்கேன். அந்த படத்தில் அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்திருக்காரு. அப்போது அந்த இயக்குனர் வந்து பிரபு ஜெயராம் அவர் தான் வந்து ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் இப்போ கொஞ்சம் நம்ம என்னென்னா மியூசிக் டைரக்டர்ஸாக நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் எப்போவுமே எதிர்பார்ப்போம். ஒரு லிரிசிஸ்டோட கம்ஃபர்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து அவங்களோடய பயணிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு புதுசாக ஒருத்தர்கிட்ட மாறும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் எப்போவுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் அப்படியா எப்படி செட் ஆகும் அப்படின்றது யோசிச்சுட்டேன். அப்போ ஒரு லவ் சாங் தான் ஆக்சுவலி வந்தார். நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கவே இல்லை, ஆக்சுவலி ஃபோனில் தான் பேசினோம். நான் ஒரு சந்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் அவர் வந்து லைக் ஒரு 10 மினிட்ஸில் ஹோல் சாங் எனக்கு எழுதி அனுப்பிட்டார். அப்படி தான் வந்து எங்களுடைய பழக்கம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவருடைய நிறையா பேச ஆரம்பித்தேன். நாங்கள் நிறைய ஆன்மீகம் பேசுவோம், நிறையா விஷயங்கள் பேசுவோம். அவருடைய நகைச்சுவை தன்மையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து ஓகே, இவர்கிட்ட ஒரு ஒரு ரிதம் இருக்குது. ஏன்னா எல்லா க்ரியேட்டர்ஸ்க்குமே ஒரு ரிதம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கம்போசர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைலன்ஸ் தேவை. ரைட்டர்ஸாக வந்து அவங்களுக்கு ஒரு பிளாங்க் பேப்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தா சோர்ஸ் ஒன்று தான் க்ரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ரிதம் வந்து ஓகே, இவர் ஒரு மாதிரி கனெக்டடாக ரிதமிக்காக பேசுகிறாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து பாடல்கள் எழுத ஆரம்பித்தோம். ஒரு பாடலும் நல்லா வந்தது. அப்புறம் தான் ஓகே, இவர்கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அவரை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஜெகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் தான் தாய்க்கிழவி வரைக்கும் எங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து வந்தது. இப்போ அடுத்தது மக்கள் காவலன் படத்துலையும் ஒரு பாட்டு எழுதிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா வரும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மோரோவர் அவருடைய ஒரு பாசிட்டிவிட்டி எப்போவுமே வந்து என்னவாக இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த சிறுகதை இன்றைக்கி தான் வந்து ஒன்று படித்தேன், அப்பா தீபாவளியோடது படித்தேன் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவர் அதில் வந்து ரொம்ப என்னென்னா வந்து அதை படிக்க என்னென்னா ரொம்ப இயல்பான விஷயங்கள் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இப்போ சினிமா படங்களாகட்டும் பார்க்குறதாகட்டும் ரொம்ப இயல்பாக சிம்பிளான பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காம்ப்ளிகேட்டடான டூ மச் இன்டெலிஜென்ட் பீப்புளோடையுமே சம்டைம்ஸ் பழகாமல் சிம்பிளான பீப்புளோட பழகும்போது நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் பயங்கரமாக ரெஃப்ரெஷ் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஜெகன் அந்த மாதிரி ஒருத்தர். அவரோட எப்போ பேசினாலுமே வந்து ஒரு மாதிரி புதுசான ஒரு விஷயம், எப்பவுமே ஓப்பனாக இருப்பாங்க. ரொம்ப லாக்டாக நிறைய பேர் இருப்பாங்க. இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு நியூ திங்ஸ். புது விஷயங்களுக்கு ஓப்பனாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்பா தீபாவளி படிக்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் காமிச்சார் அவர் என்னோடய அப்பா முன்னாடி உட்காந்துருக்காரு, அம்மா முன்னாடி உட்காந்துருக்காருன்னு. வணக்கம்மா. ஸோ அதில் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த தங்கச்சி அவருடைய தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பிரேமா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா புது துணி வாங்கி கொடுக்கலையான்னு கேட்கும்போது வந்து அது சொல்லும். இது மாதிரி வந்து இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா வேறு ஒரு இடத்துக்கு வாங்கி கொடுத்ததே அந்த துணியே நான் இதில் போட்டுக்கிறேன் அண்ணே. அதை சொல்லும், அண்ணே வந்து புது துணி போடலன்னா சாமி கோச்சிக்கும். கரெக்டு தானே? அதானே? ஸோ அப்போ வந்து அப்படி என்ன சாமி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, புது துணிலாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி எதிர்பாராத டைமில் தான் ஒரு விஷயம் நடக்கும். இவருக்கு சட்டையே வேணான்னு திருப்பி கொடுத்துருப்பாரு, மறுநாள் இவருக்கு ஆக்சுவலி சட்டை வந்திருக்கும். ஸோ அது வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு விஷயத்தை. ஜெகன், நீங்கள் மென்மேலும் பெருசாக வருவீங்க, இல்லை எந்த வித மாற்றமும் கிடையாது. ஷுவராக அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலி, உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்களுடைய திறமைக்கும். ஸோ என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டு ஆல் த ரைட்டர்ஸ் மை ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். ஸோ இன்னிலிருந்து நான் நிறைய புது விஷயங்களை கற்றுட்டு அதை என்னுடைய ஆர்ட்டில் போகணுன்னு நான் நினைக்கிறேன். அழைத்தமைக்கு நன்றி ஜெகன். ஆல் தி பெஸ்ட், மெனி மோர் டு கம். தேங்க்யூ ஸோ மச். ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒன்று உண்டு. 2014 ரொம்ப துயரமான ஒரு காலகட்டத்தில் வந்து தேவதாஸ் ஐயான்னு ஒருத்தர் அவர் போய் இறந்துட்டார். அவர் சொன்னார், அகிலத்திரட்டில் ஒரு வார்த்தை வர நான் நிறையா வாட்டி படிச்சிருக்கேன். அது இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் ரொம்ப எனக்கு முன்னாடி என்னை கொண்டாடுறதுக்கு, என்னை பற்றி பேசுகிறதுக்கு, என்னை ரசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க போட்டிருக்க, அப்படி ஒரு காட்சியே எனக்கு இருக்காதோ அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது சொன்னார், காட்சி உனது கண் முன்னே காணும் மகனை கலங்காதே அப்படின்னு ஐயா எழுதியிருக்காரு. நிச்சயமாக நீ என்னென்ன காட்சியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கியோ அந்த காட்சியெல்லாம் ஐயா தோன்ற வைப்பார் அப்படின்னு ஐயா தேவதாஸ் ஐயா சொன்னார். அவரும் ஐயா வைகுண்டர் மாதிரி தான். இந்த காட்சியை நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். 2026 இன்றைக்கி நடந்திருக்கு. சாத்தியப்படுத்தினதுக்கு எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் சொல்லணும்னா கதிரவண்ணாவில் ஆரம்பித்து
நிறைய வேற சொல்லணும், அதுக்கான நேரம் இருக்குமான்னு தெரில. ஸோ அப்படி இந்த காட்சியை சாத்தியப்படுத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் என்னை பற்றி ரொம்ப நல்ல பையன், பாசிட்டிவான பையன், பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் அம்மா வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் அக்கா வளர்ப்பு, அக்கா பிள்ளைங்க நாங்கள். எங்கள் அக்கா என்ன சொல்லுவான்னா, இந்த பிள்ளை என்ன பிள்ளை கருப்பாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு பிள்ளை ஏதாவது கிண்டல் பண்ணால், ஏழை அக்காலும் கருப்பாக தானே இருக்கேன், அப்போ அக்காவில் ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, அப்போ அக்காவில் நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க எங்களுக்கு. நம்ம எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசும்போது அக்காவில் நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சின்ன பிள்ளையில எங்களுக்கு ஸ்கூலுக்கு தலையெழுத்து போடுறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதனால் எங்கெல்லாம் கொஞ்சம் தவறுதலாக அப்படி ஒரு மாதிரி சூழல் வரும்போதெல்லாம் டக்குன்னு நாங்கள் எங்கள் அக்காவை நினச்சிப்போம். நாங்கள் அம்மாவோட வார்ப்பு, அக்காவோட வளர்ப்பு. இன்றைக்கி அந்த அக்கா வந்து எனக்கு தொகுப்புரை வழங்குறது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றிக்கா உமா மகேஸ்வரி. நாங்கள் அதான் அக்கா என்றால் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து 7 பேர் எங்கள் குடும்பத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி என் தங்கச்சி தமிழ்ச்செல்வி இல்லை. 2007 ஒரு துரோகத்தின் காரணமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து எங்களால் யாராலையுமே ஒரு நார்மலான வாழ்க்கைக்குள்ள வாழவே முடியலை. எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் சுமதி மேனின்னு ஒருத்தங்க எங்கள் பெரியப்பா மகள். அவங்க வந்து எங்கள் அம்மையை, என்னையெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் மண்டை வீங்கி அழுது அலைஞ்சிட்டு இருக்கும்போது, நீ மெட்ராஸை காஞ்சிபுரத்தை பார்த்து போ, வேறு ஏதாவது ஊரை பார்த்து போ, உமானி நீங்கள் ஊர் மெட்ராஸுக்கே போயிருங்க, அத்தையை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மைக்கு வந்து அன்றைக்கி வந்து சாப்பாடு ஊட்டி எல்லாம் பார்த்தது வந்து சுமதி மீனி தான். அவங்கள இன்றைக்கி வர வைக்கணும்னு நினச்சேன், அவங்களுக்கு வர முடியாத சூழல் போல். அதான் அதில் எழுதியிருந்தேன், சுப்பிரமணிய சிவான்னு சொல்லியிருந்தார், அன்றைய காலகட்டத்தில் என் தாய் உண்ட ஒவ்வொரு பருக்கையிலையும் சுமதி மேனியின் பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த மேடையில். பரவாயில்ல. பிறகு நல்ல வார்த்தைகளை நிறையா பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபிகள் நாயகம் அவங்களுடைய ஒரு விஷயத்தை ஒன்று படித்தேன். அதாவது ஒருத்தன் வந்து கேட்குறான், நபியே, மிகவும் கஷ்டத்தில் ஒருவன் என்னிடம் வந்தால் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. நபிகள் சொல்கிறாரு, நீ பணம் கொடு அப்படின்றாரு. பணம் என்னிடம் இல்லை என்றால் சோறு கொடுன்றாரு நபி. சோறும் இல்லைன்னா அப்போ நீ தண்ணி கொடு அப்படின்றார் நபிகள். தண்ணியும் இல்லைன்னா 4 நல்ல வார்த்தைகளையாவது கொடு அப்படின்றாரு. இந்த உலகத்தில் 4 நல்ல வார்த்தைகள் கூட தர்மம் தான் அப்படின்னு நபிகள் சொன்னார். என் மனசில் பசுமரத்தாணி மாதிரி அது பதிஞ்சிடுச்சு. ஐயா வைகுண்டர் சொல்கிறார், செவ்வென்ற பேச்சு செப்பீர் என் மகனே அப்படின்னு. சிறந்த பேச்சு பேசி என்ன நடந்துற போகுது வாழ்க்கையில், நீ நெகட்டிவாக பேசி என்ன ஆகிற போகுது, சும்மா 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக. அதை உட்காந்துருக்காங்க அம்பத்தூர் அம்மா, அதோ முதல் சேரில் உட்காந்துருக்காங்க அம்மா பக்கத்தில். அந்த அம்மா சொல்லுவாங்க, வருஷம் ஐயா வழிக்காக நாங்கள் திருவிழாவுக்கு தருமெடுக்க அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு அன்பு நிறைந்த அம்மா. அந்த அம்மா வந்து, மகராசதான் செழிப்பாக இருக்கணும்ப்பா, நீ அப்படி இருப்ப, நீ ஏன் கவலைப்படுத, அதனால தான் அவங்களை முதல் சேரில் உட்கார சொன்னேன், அம்மா நீங்கள் முதல் சேரில் வந்து உட்காரணுமா அப்படின்ட்டு. அப்படி நல்ல மனிதர்கள் அந்த ஐயாவளியில் வந்து நிறைய மனிதர்களுக்கு, பார்வதியம்மா, அமுதாக்கா, அப்படி நிறைய பேர் இந்த நல்ல வார்த்தைகளே சொல்லி கொடுத்ததுனால தான் எதிர்மறையான கேரக்டர்களை படைக்க மனசு வரவே மாட்டேங்குது. அதனால் அப்படி அப்புறம் நல்லது நினச்சா நல்லது நடக்குங்கிறது உண்மை இல்லையா? அதனால் அப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி இந்த மேடை என்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி சாத்தியப்படுத்துறதுக்கு மேடையில் இருக்கவங்க பெரிய காரணம்னாலும் முன்னாடி இருக்க சில பேர் ரொம்ப முக்கியமான காரணம். பத்திரிகையாளர் RS கார்த்திகண்ணன் நன்றி. கடமுடான்னு பேசுவார். சொன்னார், நான் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். என்ன சொன்னார்னா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சங்கத்தை விட்டு போனேன், நான் உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், துரோகம் பண்ணாலும் அவங்க தம்பி அப்படின்னு. அது மாதிரி அண்ணன் வந்து மதுரை செல்வண்ணன் என் மேலே எப்படி அவர் ஆள் எப்படி அகலமானவரோ அதே போல் அன்பு ரொம்ப உயரமானது. அண்ணன் PRO சக்தி சரவணன், சின்னைய அண்ணன், சவுண்ட் ராஜேஷ் அண்ணன், எல்லாருமே இந்த மேடை நான் ஒரு புத்தகம் வெளியிட போகிறேன்னு எல்லாருமே மனம் வந்து அப்புறம் எங்கள் மீடியா மக்கள், தலைவாசலுக்கு கலைவாசல் எனக்கு மீடியா தான் அவங்க எல்லாரும். ஏன்னா இந்த சேரில் தான் எப்போதும் அந்த இதில் தான் உட்காந்துருப்போம். இந்த சேர்லேருந்து இந்த சேருக்கு இன்றைக்கி வர்றதுக்கு அவங்க எல்லோரும் தான் காரணம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அமீர் சார் வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடியே முதல்ல புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அசோகன் சார் சொன்ன மாதிரி புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அமீர் சாரை ரெடி பண்ணியிருந்தோம். நான் அமீர் சார், அருள்நிதி சார் இப்போ ஒரு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பரான படம். அந்த இயக்குனர் வரதா இருந்துச்சு, எனக்கு வரல. அந்த படத்தில் நான் ஒரு சின்ன அமீர் சார் பக்கத்தில் இடது பக்கத்தில் அப்படி ஓரமாக நிற்கிற மாதிரி நடிச்சிருக்கேன். அதில் அமீர் சாருக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அமீர் சாருக்கு, ஜிப்ரான் சார் மியூசிக்கில். அதில் ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருப்பேன், அதாவது பொய்யை கூட்டி சொன்னதில்லை, கையை கட்டி நின்னதில்லை அப்படின்னு அமீர் சாருக்கு எழுதியிருப்பேன். அது அமீர் சாருக்கு 100% பொருந்தும். அவர் வந்து பொய்யை கூட்டின்னு சொல்ல மாட்டார், கையை கட்டி நிற்க மாட்டார். அப்படி ஒரு நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர். அதாவது மனசில் தோன்றதை வார்த்தையில் மறைக்க தெரியவே தெரியாது அவருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பொலிட்டிக்கல் தான் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன், யாருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றலாம் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் பற்றி
இன்னைக்கு அவர் அடையக்கூடிய உயரம், அவர் அடைஞ்ச உயரம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இருக்கும்போது அமீர் சார் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூர்மையான வாழ் வந்திருக்கிறது. அது நல்லது செய்யுமா, என்ன செய்யும், அதை எப்படி பயன்படுத்த போகிறோங்க தெரியாது, ஆனால் ஒரு கூர்மையான வாழ் வந்திருக்குதுன்னு சொன்னார். எல்லாரும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணாங்க, ஏங்கிட்ட என்னப்பா அவங்க அமீர் சார் இப்படிலாம் சொல்லாருன்ட்டு. சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து நடந்துச்சு. அப்போ ஒரு 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 கலைஞனுடைய வளர்ச்சியும் ஒரு அரசியல் தலைவனுடைய வளர்ச்சியும் கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அமீர் சாருக்கு உண்டு. அவர் ஒரு சில விஷயத்தை கணிச்சு அது மாறவே மாறாது. நிவாஸ் கே பிரசன்னா சார் பெரிய ஹீரோ ஆகுவான்னு கணிச்சிருக்காரு. அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை என்னன்னா, நிவாஸ் சார் நடித்தாலும் அந்த படத்தில் எனக்கு பாட்டு கொடுத்துருவாரு. அதனால் எனக்கு அது ஏன் நமக்கு பிரச்சனை இல்லை. பாடலாசிரியங்க விஷயத்துக்குள்ள வரும்போது தான் பிரபு ஜெயராமை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்னுடைய நண்பன் மேடைக்கு வரமாட்டேன்றார். அமீர் சார் இருக்கும்போது நான் எதுக்கு என் மேடைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஜீரக பிரியாணிங்க ஒரு பாட்டை தந்து எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி நாகேஷ் திரையரங்கத்தில் ஒரு பாட்டு கொடுத்து என்னை திரையிலையும் கொண்டு வந்தது வந்து இசாக் சார் தான். அதை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அந்த ஜீரக பிரியாணி பாட்டு அமீர் சாருக்கு பிடிக்கும். அப்போ நான் சொன்னேன், ஐயோ அமீர் சாருக்கு நம்ம பாட்டு பிடிச்சிருக்கியா அப்படின்னு பிரபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பிரபு சொன்னார், ஏன் சார்பா அமீர் சார் காலில் விழுந்துரு அப்படின்னாரு. ஏன்னா இல்லை அமீர் சார் காலில் விழுந்தா பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையா, அமீர் சார் வந்து ஒரு சுயம்புயா, அப்படியே எந்திரிச்சு வந்தவர்யா, அவர்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினியா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒரு காலில் போய் விழுந்தவர் சொன்னார், ஏங்க எனக்கு பிடிக்காது தெரிஞ்சு ஏங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு சார் சொன்னார். சாரோட வருகைக்கு நன்றி. நண்பன் பிரபு ஜெயராமுக்கு நன்றி. நெடுநல்வாடை படத்துடைய இயக்குனர் செல்வகண்ணன் சார் வந்திருக்கார். அவர் கவிதா பாரதி அண்ணன் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னார். அனிதாங்க ஒருத்திங்க கதையை படிச்சுட்டு அவர் சொன்னார், இதில் ஒரு பெரிய சினிமா இருக்குங்க, நீங்கள் இதை விட்டுறாதுங்க, நம்ம எப்படியாவது இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு அந்த கதையை. அது நடக்கும்னு நினைக்கிறேன். இசாக் சார் அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு, இதை கண்டிப்பாக பண்ணணும், இது காலி ரெண்டையுமே நம்ம பண்ணுவோம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் ஐயா உண்டு நடக்கும்னு நினைக்கிறேன். அது அதனால் இசாக் சாருக்கு நன்றி. கேபிள் சங்கரனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஒரு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாட்டை வந்து உற்சாகப்படுத்தி விட்ட அண்ணனுக்கு நன்றி. கவிதா பாரதி அண்ணன் சொன்ன மாதிரி கவிதா பாரதி அண்ணன் என்னை புன்னகையாக தெரியினார். கவிதா பாரதி அண்ணன் வந்து என்னை வந்து அந்த எழுத்து சார்ந்து நிறையா தெரியும். அசோகன் சார் மூலமாக, மருது சார் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம திருமாவளவன் சார் இப்போ கலைஞர் டிவியில் இருக்கார், அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து அண்ணனை சொல்லியிருக்காங்க. அண்ணன் அப்படி தெரியும். மலைக்கன் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு உண்டு, செந்தில் ஜெகநாதன் எழுதுனது. அந்த இப்போ சமீபத்தில் லிங்குசாமி சாரும் சரண் சாரையும் பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து லிங்குசாமி சார் கேட்டார், நிறையா வாசிக்கிறீங்க ஜெகன், இப்போ கரண்ட்டில் நல்லா எழுதுகிற ஆள் யார் அப்படின்னோடனே பக்கத்தில் பொறுப்பையா இவன் நல்லா எழுதுவோம் அப்படின்னு என்னையே சொன்னார். நான் சொன்னேன், இல்லை செந்தில் ஜெகநாதன் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு அப்படின்னு சொன்னேன். அப்பேற்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர். அக்கா அழகாக சொன்னாங்க, இலக்கியம் சோறு போடுமான்னு கேட்கும்போது இல்லை அமெரிக்காவை கூட கூப்பிட்டுட்டு போகும் அப்படின்ற மாதிரி அக்கா சொன்னாங்க. உண்மையிலே இப்போ வந்து ஆசான் ஜெயமோகன் ஐயா மூலமாக அமெரிக்காவில் போய் ஒரு மிகப்பெரிய சொற்பொழி ஆற்றிட்டு வந்தார் செந்தில் ஜெகநாதன். அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்கார். அவர் தான் இயக்குனர் ஆக போகிறார். நான் அவர் படத்தில் நடிக்க போகிறேன். எப்படின்னா, நாங்கள் வந்து தாமிரபரணி நதிக்கரையோட கதைகள் எழுதுவோம், அவர் வந்து காவிரி படுகை அந்த ஏரியாவுடைய கதை எழுதுவார். அவ்வளோ அற்புதமாக ஒரு காட்சி படிமங்கள்லாம் கொண்டு வருவார். இன்றைக்கி இந்த பிரசாத் ஆப்பில் இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன். ஒரு காலத்தில் பிரசாத் ஆப் வாசலில் தான் நின்னேன். உள்ளே வர முடியாத ஒரு சூழலாக நான் இருந்திருக்கேன் 8-10 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து ஒரு முருகன் மந்திரம் சார், அவர் வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து இன்னொரு மேடையில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயா நன்றி மறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்லுவார்னா, சாப்பாடு போடுறவங்ககிட்ட போய் முதல்ல பார்த்துட்டு, இந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுக்காம விட்றாதுப்பா, இவனும் மீடியா தான் நல்லா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வலைபேசி அந்தரன் சாருடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சு சினிமாவுக்கு இந்த லாங்குவேஜில் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தந்து, தத்தகாரத்தை எப்படி எழுதுன்னு சொல்லுவாங்க, தத்தகாரத்தை எப்படி எழுதுனுங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்காரு முருகன் மந்திரம் சார். நல்ல பாடலாசிரியர், நல்ல வசனகர்த்தா, என் ரொம்ப அன்புக்குரியவர் அவர். நிவாஸ் கே சாரை சந்தித்த பிறகு என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது என்னோடய மனைவிக்கு, என்னோடய வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த கேட்டுக்கள் அவ்வளோ ஈஸியாக வேறு யாருக்கும் கிடச்சிருமான்னு தெரில. எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை நிவாஸ் சார் கொடுத்தாரு. நிவாஸ் சாருக்கு நான் என்றைக்கும் அந்த ஒரு மேடை, தாய் கிழவிங்க ஒரு மேடை, அது வரைக்கும் எப்படின்னா ஒரு 10,000 15,000 ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, இப்போ தாய் கிழவிங்க மேடைக்கு பிறகு ஃபோன் பண்ணி உண்மையிலே கேட்குறாங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ட்டு. இந்த எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் நிவாஸ் சார் தான். ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். சுப்பிரமணியன் சிவானன் பொறுத்த வரைக்கும் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர். அண்ணனை பார்க்க, தம்பி இந்த வானம் உள்ள வரைக்கும் நம்ம வாழ்வோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அண்ணன். அந்த பாசிட்டிவிட்டி அப்படி இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணனுடைய அன்புக்கு நன்றி.